இப்ப நான் இந்த ரூம்ல இருக்கணும்னு. ஆனா நீ அவங்கள திட்டினதானே, அவங்களை இந்த ரூம்ல தங்க வைக்க கூடாதுன்னு சொன்னல, ஏன் அப்படி சொன்ன? இப்ப சொல்லு, அதுக்கு பதில் சொல்லு. அதுதான் நானும் சொன்னேன், உங்களுக்கு என் மேல பாசம் இல்லை. ஏன்னா உனக்கு உன் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிடக்கூடாது. நான் ஃபீல் பண்ணா என்ன, நான் எக்கேடு போனா என்ன, உனக்கும் உன் ஃப்ரெண்டு வருத்தப்படக்கூடாது, உன் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் சொன்ன, நீங்க என்ன டார்ச்சர் பண்றீங்க, புரியுதா? சொல்லி கூட்டு போறேன். இல்ல என் கூட போக பிடிக்கல, உனக்கு யார் கூட போக பிடிக்குது, நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. உனக்கு பிடிச்சா இப்பதான் வந்து என்ன பார்த்து பேசு, இல்ல அட்லீஸ்ட் உங்க தூரத்துல இருந்து பார்க்க பெர்மிஷன் மட்டும் கொடு ப்ளீஸ். மற்றபடி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், எதுவுமே கம்பல் பண்ண மாட்டேன், எதுவுமே தடுக்க மாட்டேன். ஒரே நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். நடுவில் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நீங்க போய் அவர் கூட தூங்கிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? உங்களோட பிளேஸ எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதா சொல்ல வரீங்களா? எனக்கு புரியல. கயல் கூட நான் படுத்தா உங்க பிளேஸ் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி எப்படி வரும்? இது என்ன கதை, எனக்கு புரியல. அப்படி மாட்டான் பாரு. சரியான கேள்வி, எப்படி சமாளிக்கிறேன் மட்டும் பாரு. இனிமேல் நாங்க 2 பேரும் ஒரு டீமா இருந்ததா இவங்களே சமாளிக்க முடியும். பிடிக்கல, லவ் பண்ணல சொல்லாதடி ப்ளீஸ். ஏன் இப்படி சொல்றது? அது லவ் பண்ணுது, ஏன் நீங்க பிடிக்கல சொல்ற, சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ். பிராங்கா? அடி பொண்டாட்டி, நீ கோவமா இருக்கியா வருத்தமா இருக்கியான்னு தெரியாம குழம்பிட்டு அழற ஸ்டேஜ்ல கெஞ்சிட்டு இருக்க. அசால்ட்டா பிராங்க் பண்ண நான் சொல்றேன் உன்ன. நிஜமா என் மேல கோவம் இல்லைன்னு உனக்கு? எனக்கு நிஜமாவே உங்க 2 பேர் மேல எந்த கோவமும் இல்ல, வருத்தமும் இல்ல.